ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். எல்லாரும் இந்த விஸ்வாசம் படம் பார்த்துட்டு போலீங்களா? ஸோ அதில் வந்துட்டு வில்லன் ஜெகபதி பாபு வருவார் இல்லையா? அவருடைய பொண்ணை அத்லெட்டிக்ஸ்ல ஜெயிக்க வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா? படமா பார்த்துருப்போம். ரியல் லைஃப்லயும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து பெற்றோர்கள் குழந்தைங்கள ஒரு சில விஷயங்களுக்காக டார்ச்சர் பண்றது, படின்னுவாங்க. இல்லை இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ரியல் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்லாம் தாண்டி போய் ஒரு அப்பா தான் பொண்ணு சொல் பேச்சு கேட்கல ஒரு சில விஷயங்களுக்காக அந்த பொண்ணை சுட்டே கொண்டிருக்கான். இன்ஃபேக்ட் இது எந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணு 25 வயசுலயே நேஷனல் லெவல்ல விளையாண்ட ஒரு பிளேயர். சோ அந்த பொண்ணை போய் ஒரு சில அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு வேலிடான ரீசனே கிடையாது முதல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரீசனுக்கு வந்துட்டு தானோட செல்ஃபிஷ்னஸ்க்காக தன்னுடைய ஒரு சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக 4 பேர் 4 மாதிரி பேசுறாங்கன்றதுக்காக கேனத்தனமா பொண்ணை சுட்டு கொண்டிருக்கான். ஃபைன், இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது கூட சேர்த்து ஒரு சில டென்னிஸ் வீரர்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய பேரண்டிங், அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்க்க போறோம். ஒரு மாதிரி கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸ்டில் these people do exist இல்லையா? சரி, ஓகே. இன்னைக்கு ராதிகா அப்படின்றவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அவங்க தான் இறந்த அந்த ஒரு வீராங்கனை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஹரியானா குருகிராம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ராதிகா அப்படின்றவங்க நேஷனல் லெவல்ல டென்னிஸ் விளையாடுற டபுள்ஸ்ல நேஷனல் லெவல்ல டென்னிஸ் விளையாடுற ஒரு பிளேயரா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க சமீப நாட்களாக டென்னிஸ் வந்துட்டு விளையாட முடியாம போயிருக்குது இன்ஜுரி காரணமாக. கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜுரியில் இருந்துட்டு அப்படியே மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை, டென்னிஸ்க்கு ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும், அதுல நிறைய பேர் கோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நல்ல ஆசை தானே? எதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்க அதே மாதிரி அகாடமி ஆரம்பிக்கிறாங்க. நிறைய குழந்தைங்களை வந்துட்டு ட்ரெயின் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியா போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மியூசிக் வீடியோலயும் வந்துட்டு பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் அதெல்லாம் இப்போ ரொம்ப ஜென்ரல் ஆயிடுச்சு, காமன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்படி பண்ணியும் போட்டிருக்காங்க. பேசிக்கா வெளி உலகத்தோட ஒரு பார்வையில ஒரு டச்ல ஒரு விஷயத்துல வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே அவங்க வந்து பண்ணல. இப்போ அவங்க அப்பாவை பத்தி பார்ப்போம். அவங்க அப்பா பேர் வந்து தீபக். இந்த ஆள் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ராதிகா அவர்கள் வெளியே வந்து இப்ப அகாடமி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 4 பேர் அவங்களே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வீட்டோட ஃபேஸ் ஆகும், அதாவது ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபேஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அப்பா அம்மா ஏர்ன் பண்ற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. பசங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பசங்க அந்த பொறுப்புக்கு வந்துடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ராதிகா அவர்கள் அந்த வீட்டோடைய ஃபேஸா மாறுறாங்க. ஸோ இது முதல்ல அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஈகோனே சொல்லலாம். என்னடா நான் தானே இருக்கணும், என்ன நீ என்னன்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஈகோ வந்துருக்குது. இது கூட சேர்த்தி இந்த கூட இருக்கிற 4 பேர் கவனம் இருக்க மாட்டானுங்க இல்லையா? ஸோ அவனும் என்ன பண்ணிருக்கிறானுங்க, என்னப்பா பொண்ணு காசுல நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா, பொண்ணு சம்பாரிச்சுதான் நீ வாழ்றியான்னு சொல்லிட்டு கூட சில பல கேஸ் லைட்டிங்கு கொளுத்தி எல்லாம் போட எக்ஸ்ட்ரா இது அந்த ஆள் மனசுல வந்துட்டு ஒரு பொறி மாதிரி ஏதோ உண்டாயிருக்குது. ஸோ இதுல அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான்னா, நீ இந்த கோச்சிங் கீச்சிங்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீ கம்முனு வீட்லயே உட்காரு, நம்ம அகாடமியை இழுத்து மூடிடலாம் அப்படின்னு சொன்னதையும் ராதிகா அவர்கள் கேட்கல. ஏன், என்ன பிரச்சனை, நான் கோச் பண்றது இல்ல, நல்லா தானே போயிட்டு இருக்குது, நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஸோ ஓடவர் இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது பெருசா இருந்தாலும் அது சொல்ல போல. ஆனா தொடர்ந்து ஒரு மாதிரி வந்து இது வேணாம் சொல்லிட்டு வந்திருக்கா. அப்படி இதுக்கு நடுவுல அவங்களுக்கு வந்து இந்த ரீல்ஸ் அப்புறம் அந்த மியூசிக் வீடியோ எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சும்மா ஆல்பம் சாங் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதை அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே இப்போ இந்த ஆளுக்கு பிடிக்காம போயிருக்கு. பொறுக்க முடியல. ஏன்னா நம்ம சொன்ன பேச்சு கேட்கல. திருப்பியும் இந்த 4 பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்ன என் பொண்ணு இந்த மாதிரி இன்ஸ்டால ரீல்ஸ் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாமன்ற மாதிரிலாம் ஏதோ ஒன்று கொளுத்தி விட்டானுன்னு தெரியல. இதுவுமே அந்த ஆளுக்கு பிடிக்காம போயிருக்குது. தீபக்கு ரொம்ப திருப்பியும் ஆன் பண்ணிருக்கான், நீ இந்த மாதிரி சொல் பேசி கேட்கறது இல்லை, நீ இந்த இதெல்லாம் வேணாம், அகாடமி விட்டு என்ன ரீல் என்ன இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னது. இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லை, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், ஒன்றும் நான் தப்பா பண்ணல, எந்த இடத்துல நான் வந்து என்னுடைய அந்த எல்லையை மீறவே கிடையாது, நான் பாட்டுக்கு நார்மலா பண்ணிட்டு இருக்கேன், இது என்ன தப்பு அப்படின்னு அவங்க ஜெனுவனா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இந்த 4 பேர் 4 விதமா சொல்றது இதெல்லாம் உள்ள போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சைக்கோ தீபக் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த இது முத்தி போய் கிட்டத்தட்ட ஒரு நாள் இவங்களை சுட்டே கொண்டிருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு சைக்கோக்கு இருக்குன்னா இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் பிடிக்கிறாங்க. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக இந்த மாதிரிலாம் பண்ணோடனே சுட்டு கொண்டேன் அப்படின்னு இருக்கான். ரூசு என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. எனிவேஸ் கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு நேஷனல் லெவல்ல கிட்டத்தட்ட சாம்பியன்னு சொல்றாங்க டபுள்ஸ்ல. ஸோ நல்ல ஒரு என்ன சொல்றது,
ஒரு சூப்பரான ஒரு கிட்டுன்னு தான் சொல்லணும். 25 வயசுல அவ்வளோ பண்ணிட்டு அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கு அவனே வந்துட்டு ஒரு பெரிய வினையா இருந்திருக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதுதான் வந்துட்டு இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஆள் மேலே விசாரணைகள்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. டெஃபினட்டாக வேணா வெளியே விடக்கூடாது எனக்கு கேட்டால். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான். ஸோ நம்ம அப்படி ஸ்கிப் பண்ணலாம். இது முடிச்சுட்டு இன்னும் ஒரு சில டென்னிஸ் பிளேயர்ஸு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அகசி அப்படின்றவங்க வந்துட்டு அவர் டென்னிஸ் பிளேயரு. அவர் வந்து அவரை பற்றின ஒரு ஆட்டோ பயோகிராஃபியில் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டென்னிஸையே விட்டுறலான்ற அளவுக்கு நான் போயிடுச்சு. அந்த அளவுக்கு என் அப்பா வந்துட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீ இது விளாடணும், இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் வெளியே எங்கேயுமே போக விடல. ஒரு ஏஜ் வரைக்கும் நான் ரொம்ப அந்த டென்னிஸ்னே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தன்னுடைய இந்த டென்னிஸ் மேல இருந்த ஒரு இன்ஃபேக்ட் அதுதான் அவர் ஷைன் பண்ண ஸ்போர்ட்டும் கூட. ஆனால் அது மேலேயே அவருக்கு ஒரு காதல் இல்லாம ஒரு பயங்கர வெறுப்புல இருந்திருக்காரு. அது காரணம் அவருடைய அப்பா இமானுவல்னு சொல்றாங்க இவங்க அப்பாவோட பேரு. அதுக்கப்புறம் மரியா ஷரப்போவா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபீமேல வந்து நிறைய பட்டங்கள்லாம் வந்து வென்றிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா யூரி. ஸோ இவருமே ரொம்ப இவங்களை போட்டு வந்துட்டு டென்னிஸ்ன்றதை தாண்டி ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் பண்றது. இதுதான் பண்ணணும், வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போடுமா கூடாது, இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஒரு லைன் ஒன்று இருக்கு, அதை தாண்டி போகும்போது வந்துட்டு டெஃபினட்டா அது பெரிய ஒரு டார்ச்சரா தான் எனக்கு மாறுதுன்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேரி பியர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களுடைய அப்பா ஜிம் பியர்ஸ். இவர் வந்துட்டு இவர் கிட்டத்தட்ட பேனே பண்ணியிருக்காங்க WTCல இருந்து. நீங்க வந்து உள்ளலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிரவுண்ட்லயே இவங்க பொண்ணை பார்த்து பிசிக்கலாகவும் ஒரு மாதிரி வார்த்தைகளாகவும் வந்துட்டு அபியூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஷார்ட் டெம்பரும் இருந்தாலும் என்ன லூஸ்ன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி வந்துட்டு இது ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு ஒரு காலகட்டத்தில். இவங்க இந்த ரொம்ப இந்த மாதிரி இந்த ஆள் கத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இது ஒரு கேஸ். அதுக்கப்புறம் எலினா இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்துட்டு டென்னிஸ் சரியா விளையாடல அப்படின்னா போட்டு பெல்ட்ல சாத்துறது. இதை நம்ம ஊர்ல இதெல்லாம் சாதாரணம் இல்லையா? இன்ன வரைக்கும் நான் நானே கேள்விப்படுறேன். எங்க சொந்தத்திலேயே வந்துட்டு பெல்ட்ல அடி வாங்குற பெண் குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பெண் குழந்தைங்களே அந்த மாதிரி சைக்கோக்கெல்லாம் வச்சு என்ன பண்றது எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப நெகட்டிவிட்டியாவே போயிட்டு இருக்கு. அனிவேசி தான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சொல்லி எதுவும் மாறவும் போறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சேனல் மூலமாக என் கருத்து அட்லீஸ்ட் நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு முதல்ல அடிக்கிறத நிப்பாட்டுங்க. யாரு ரைட்ஸ் கொடுக்குறா? உங்க குழந்தையா இருக்கட்டும், நீங்களே பெத்ததாவே இருக்கட்டும், இருந்தாலும் உங்களை அடிக்கிற ரைட்ஸ் யார் உங்களுக்கு கொடுக்குறா? அதே மாதிரி என்ன சொல்றது, அடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லல. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. போட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி நீங்க உங்களால சாதிக்க முடியாம போன விஷயத்த உங்களோட பசங்க மேலேயோ இல்ல பொண்ணுங்க மேலேயோ ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு போட்டு டார்ச்சர் பண்ணி இதை பண்ணுன்னு சொல்றதுல இது என்ன ஒரு லாஜிக்கா என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அவங்க போக்கில் விடுங்க. டெஃபினட்டா அவங்களே நல்லா வருவாங்க. ஒரு பேரண்டா என்ன கைட் பண்ணுமோ அதை ப்ராப்பரா கைட் பண்ணுங்க. ஸோ இது ஐ திங்க் இட்ஸ் டன் ஃபைன் நினைக்கிறேன். மேபி இது வந்துட்டு நிறைய பேர் வந்து சைலண்டா ஒரு சின்ன லெவல்லையும் பாயிண்ட் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவங்களும் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ஃபைன். இதே மாதிரி டென்னிஸ்ல இப்படி என்ன ஒரு மாதிரி ரொம்ப இதாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து இன்னொரு சைடும் கொஞ்சம் பார்ப்போமே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் தெரியும் இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய அப்பா ரிச்சர்ட். ஸோ அவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. தான் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ ஒரு நல்ல ஒரு கைடிங் ஃபாதராக இருந்து அவங்கள வந்துட்டு சூப்பராக வந்து வழிநடத்திருக்கா அப்படி. ஸோ அதே மாதிரி சானியா மிர்சாவுடைய அப்பா, அவங்க பேர் வந்துட்டு இம்ரான் மிர்சா. ஸோ அவரும் வந்துட்டு ரொம்ப ஒரு இந்த மாதிரி ரொம்ப குரூவலாக இல்லாமல் ஒரு லைன் இருக்கு, பெண்களை எப்படி கைட் பண்ணுமோ அது குழந்தைங்களை எப்படி கைட் பண்ணுமோ தெரிஞ்ச ஒரு லைன்ல இருந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக குழந்தைங்களை வளர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்களேன். ஏன் என்ன அவங்களும் அதே ஃபீல்டு தானே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஐ திங்க் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, சேஞ்ச் அப்படின்றது நமக்குள்ள இருந்து வரணும். நம்மளுமே மேபி இந்த எக்ஸ்ட்ரீம்ல பண்ணலனாலுமே வந்துட்டு நம்மன்னு சொல்ல முடியாது. மேபி பேரண்ட்ஸ் யாரெல்லாம் பாக்குறீங்களோ ஒரு சின்ன எக்ஸ்ட்ரீம்ல இந்த ஒரு விஷயம் உங்க குழந்தைங்க மேல நீங்க காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி காட்டிட்டு கூட இருக்கலாம். ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி எப்படி போகணுமோ அதை வந்து பண்ணுங்க. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு அது வயசும் பார்த்தாது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்து இன்னொருத்தங்க பண்ணி பார்த்து அதில் அந்த பசங்க வேதனைப்பட்டதான் நிறையா நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.